ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த வீடியோவில் ஹார்ஸாக பேசுகிறது, அதாவது கோவத்தில் பேசுகிறது, அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ். இதை செய்யாத, அதை செய்யாத, உன்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எனக்கு வேணாம், இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். டு நாட் டூ தேட், டோன்ட் டூ தேட், இந்த ரெண்டு சென்டென்சஸ்க்கும் ஒரே மீனிங் தான். டோன்ட் அப்படிங்கிறது கான்ட்ராக்ஷன் ஃபார்ம், இதனுடைய சுருக்கம். இதை செய்யாதே, டோன்ட் டூ தேட். டோன்ட் டெல் திஸ், இதை சொல்லாத. டோன்ட் கம் ஹியர், இங்கே வராத. கம், டெல், டூ, இது எல்லாமே வேர்ப்ஸ். இதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி வேறு வேறு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்ப்ளனேஷன், எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. கோ அவுட், வெளியே போங்க. ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்ப்ளனேஷன். இது ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரி, நிகழ்காலத்தில் சொல்கிற மாதிரி. இதுவே பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஐ டிடின்ட். ஓகே, ஐ டிட் நாட். ஐ டிடின்ட் வாண்ட் எனி எக்ஸ்ப்ளனேஷன். ஐ ஆஸ்க்டு ஹிம் டு கோ அவுட். ஐ ஆர்டர்ட் ஹிம் டு கோ அவுட். இந்த மாதிரி சொல்லணும். நோ மோர் அப்பாலஜிஸ். அப்பாலஜிஸ் அப்படின்னா மன்னிப்பு கோருதல், சாரி கேட்குறது. நோ மோர் அப்பாலஜிஸ், யூ லீவ் நவ். அப்பாலஜி வேண்டாம், நீங்கள் கிளம்பலாம். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், உங்களுடைய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு அர்த்தம். எதையாவது பேசாதீங்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், கவனமாக பேசுங்க, நீங்கள் பேசுகிறது தப்பு. மைண்ட் யுவர் டங், இதுக்கும் அதே மீனிங் தான். மைண்ட் யுவர் டங், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றத மைண்டில் என்னன்னு நினச்சி பேசுங்க, எதையாவது பேசாதீங்க அப்படின்னு அர்த்தம். மைண்ட் யுவர் பிஹேவியர், நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற விதம் நல்லா இல்லை, ஒழுங்காக நடந்துக்கோங்க. மைண்ட் யுவர் பிஹேவியர். கீப் மேனர்ஸ், மேனர்ஸை கடைப்பிடிக்கவும். ஓகே, கீப் மேனர்ஸ், ஒழுங்காக நடந்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே ஹார்ஸாக சொல்கிற சென்டென்சஸ், ஆர்டர் பண்ணுற மாதிரியாக இருக்கிற சென்டென்சஸ். கீப் டீசன்சி, டீசெண்டாக பிஹேவ் பண்ணுங்கள், டீசன்சி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மெயின்டைன் டிசிப்ளின், ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கவும். மெயின்டைன் டிசிப்ளின். கீப் யுவர் ஜென்டில்னஸ், ஜென்டிலாக பிஹேவ் பண்ணுங்கன்னு அர்த்தம். எப்போவுமே நீங்கள் ஜென்டிலாக பிஹேவ் பண்ணுங்கள். மைண்ட் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அதர்ஸ், அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் சிந்திக்கணும், கவனிக்கணும், அதையும் ஒரு பொருட்டாக மதிக்கணும் அப்படின்னு அர்த்தம். மைண்ட் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அதர்ஸ். மைண்ட் த சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டூ திஸ் ஒர்க் ஃபர்ஸ்ட், டோன்ட் யூ நோ, இந்த வேலையை முதல்ல செய், உனக்கு தெரியாதா? டூ திஸ் ஒர்க் ஃபர்ஸ்ட், don't you know? Ask him to submit the files. Doesn't he know the time is out? ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அவரை சப்மிட் பண்ண சொல்லுங்கள், அவருக்கு தெரியாதா டைம் ஆயிடுச்சுன்னு? Ask him to submit the files. Doesn't he know the time is out? the time is out அப்படின்றதுக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கணும். இங்கே டைப்பிங் எரர், ஸோ அந்த கொஸ்டின் மார்க்கை நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. Doesn't he know the time is out? கொஸ்டின் மார்க். Shut your mouth, வாயை மூடுங்க, எதுவும் பேசாதீங்கன்னு அர்த்தம். ஷட் யுவர் மவுத். டோன்ட் டெல் எனி திங், எதுவும் சொல்லாதீங்க. டோன்ட் டெல் எனி திங். ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்கியூசஸ், எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் எனக்கு தேவையில்லை. ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்கியூசஸ். கம்ப்ளீட் த ஒர்க் இமீடியட்லி, வேலை எல்லாத்தையும் சீக்கிரம் முடிங்க. கம்ப்ளீட் த ஒர்க் இமீடியட்லி. ஸோ இந்த ஷர்ட், டோன்ட், கம்ப்ளீட், இது எல்லாமே வேர்பில் ஆரம்பிக்கிற சென்டென்சஸ், அதாவது வேர்ப், இது எல்லாமே வேர்ப்ஸ். யூ ஷுட் அப்படிங்கிறதும் யூ மஸ்ட் அப்படிங்கிறதும் ஒன்று தான், கண்டிப்பாக அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. பட் மஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். யூ மஸ்ட் டூ திஸ் ஒர்க், நீங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டும். ஹீ மஸ்ட் ரிப்போர்ட் டு மீ, அவர் எனக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டும். ஹீ மஸ்ட் ரிப்போர்ட் டு மீ. தே மஸ்ட் ப்ரொடியூஸ் ஆல் த சேல்ஸ் ரெக்கார்ட்ஸ். இந்த இடத்துல ப்ரொடியூஸ் அப்படிங்கிறது உருவாக்குதல் கிடையாது, சப்மிட் பண்ணுறது, அதாவது காண்பித்தல் அப்படின்னு அர்த்தம். ஹால் டிக்கெட் மஸ்ட் பி ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹால் டிக்கெட் மஸ்ட் பி ப்ரொடியூஸ்ட் டூரிங் தி எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது எக்ஸாமில் ஹால் டிக்கெட்டை நீங்கள் காமிக்கணும். டிக்கெட் இன் ட்ரெயின், டிக்கெட் மஸ்ட் பி ப்ரொடியூஸ்ட், டிக்கெட்டை நீங்கள் காமிக்கணும். அந்த காமிக்கிறதுக்கு ப்ரொடியூஸ் அப்படின்னு அர்த்தம். தே மஸ்ட் ப்ரொடியூஸ் ஆல் த சேல்ஸ் ரெக்கார்ட்ஸ். எல்லாமே வேர்பில் ஆரம்பிக்கிற ஷார்ட் சென்டென்சஸ். ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி, நேரம் நில்லுங்க. ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. ஸ்டாண்ட் இன் எ கியூ, வரிசையில் நில்லுங்க. வாக் ஸ்லோலி,
மெதுவாக நடங்க, வாக் ஸ்லோலி. க்ளோஸ் த டோர், கதவை மூடுங்க. பிரிங் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வாங்க. ஸோ மேக்ஸிமம் இங்கிலீஷ் கான்வர்சேஷன் இந்த மாதிரி வேர்பில் ஆரம்பிக்கிற கான்வர்சேஷனாக தான் இருக்கும், சென்டென்சஸாக தான் இருக்கும். ஸ்பீக் நீட்லி, நீட்டாக பேசுங்க. ஸ்பீக் நீட்லி. இந்த நீட்லி அப்படிங்கிறது அட்வர்ப், ஸ்பீக் அப்படிங்கிறது வேர்ப். ஸோ இந்த வேர்ப் எப்படி இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுற வார்த்தை அட்வர்ப். ஸ்பீக் நீட்லி. சப்மிட் யுவர் ஃபைல்ஸ். பி சைலண்ட் லெட்டர், அதனால் அதை உச்சரிக்கக்கூடாது. சப்மிட் யுவர் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்கள். சமர்ப்பி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதான் சப்மிட். கேன்சல் ஆல் யுவர் ஒர்க் அண்ட் கம், எல்லா ஒர்க்கையும் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. டோன்ட் ஷவுட், கத்த வேண்டாம். டோன்ட் மேக் எனி நாய்ஸ் ஹியர், இங்கே எதுவும் சத்தம் எழுப்ப வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்ப்ளனேஷன், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்ப்ளனேஷன். கோ அவுட். நோ மோர் அப்பாலஜிஸ். அப்பாலஜி அப்படிங்கிறதுக்கும் சாரி அப்படிங்கிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? சாரி அப்படிங்கிறது இன்ஃபார்மல், ஓகே. அப்பாலஜி அப்படிங்கிறது அஃபிஷியல், ஃபார்மலாக கேட்குறது, ரொம்ப மரியாதையாக சொல்கிறதுக்கு பேர் வந்து அப்பாலஜி. சாரி அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை. நோ மோர் அப்பாலஜிஸ், நோ மோர் எக்ஸ்கியூசஸ் அப்படின்னு சொல்லலாம். நோ மோர் அப்பாலஜிஸ், நோ மோர் எக்ஸ்கியூசஸ். பிஃபோர் என்டரிங் த லேப் ரீட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம ஆர்டர் பண்ணுறோம், லேபுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணுங்கள். பிஃபோர் என்டரிங் தி லேப், இந்த என்டரிங் அப்படிங்கிறது ஜெரண்ட் ஃபார்ம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். பிஃபோர் என்டரிங் த லேபுக்குள்ளே வருவதற்கு முன்னாடி ரீட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். டேக் யுவர் பிலாங்கிங் அப்படின்னா உங்களுக்கு சொந்தமானவை அப்படின்னு அர்த்தம். டேக் யுவர் பிலாங்கிங். டோன்ட் டச் அதர்ஸ். இந்த அதர்ஸ் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி இருக்குது பாருங்கள், இது ப்ளூரலுக்கு உண்டான பொசசிவ். மற்றவர்களின் திங்ஸை தொட வேண்டாம், ஓகே. உங்களுடைய பிலாங்கிங் மட்டும் எடுத்துக்கோங்க. டேக் யுவர் பிலாங்கிங், டோன்ட் டச் அதர்ஸஸ். பிஹேவ் நீட்லி, நீட்டாக பிஹேவ் பண்ணுங்கள். ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன், ஒவ்வொருவரையும் மதிக்க வேண்டும், ஒவ்வொருவருக்கும் மரியாதை செய்ய வேண்டும். ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன். லிசன் ஃபர்ஸ்ட் தென் டாக். ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்கள், கவனிங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. லிசன் ஃபர்ஸ்ட் தென் டாக். டோன்ட் வேஸ்ட், வீணாக்க வேண்டாம். டோன்ட் வேஸ்ட் ஃபுட், டோன்ட் வேஸ்ட் டைம். யூ மஸ்ட் டிரைவ் ஸ்லோலி, நீங்கள் மெதுவாக டிரைவ் பண்ண வேண்டும். யூ மஸ்ட் டிரைவ் யுவர் வெஹிக்கிள் ஸ்லோலி, நீங்கள் மெதுவாக வண்டியை ஓட்ட வேண்டும். ஸ்லோலி அப்படிங்கிறது அட்வர்ப். ஆர்டர் பண்ணுற மாதிரி வாக்கியங்கள், கோபத்தில் பேசுகிற மாதிரி வாக்கியங்கள், மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்க்கலாம். இதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.